ஹலோ வீவர்ஸ், 8888 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயமானது நடக்கப் போகிறது. அதன் காரணமாக சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களுமே நடக்கப் போகிறது. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன அதிசயமானது நடக்கப் போகிறது? அதற்கும் சிம்மராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது வரப்போகின்ற ஜனவரி 18ஆம் தேதி அமாவாசையானது வரப்போகிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அமாவாசையில் இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில் தான் சிம்மராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஜனவரி 18 அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னவெல்லாம் செய்யணும், என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதோடு சிம்மராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்புமே கிடைச்சிருக்குங்க. அதாவது இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த அமாவாசை நாளன்று மறக்காம பார்த்தீங்கன்னா காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தை வச்சுட்டு இப்படி இரவு நேரத்தில் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்துட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்ந்து விடுங்க. புண்ணியமானது கிடைக்கக்கூடும். இப்படி ஏகப்பட்ட நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சாத்தியமாகுங்க. அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் சூரிய பகவானை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18/1/2026 வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் இந்த ஒரு அமாவாசையானது வரப்போகிறது. அதாவது இந்த முறை நமக்கு தை அமாவாசையாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப 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 அபூர்வமான நாள். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இதிலிருந்து தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களுமே ஏற்பட்டு நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய வகையிலையும் வரப்போகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனியானது 8ஆம் இடத்துல அமர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருப்பதால திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது ஏற்படக்கூடும். ராகு உங்களை கெடுக்க முடியுமா என்று முயற்சிப்பார். இல்லையெனில் உங்களுடைய பெயரை பார்த்தீங்கன்னா கெடுப்பார் என்பதால சிம்மராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. ஆல்ரெடியே சிம்மராசி நேயர்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருக்க அப்படின்னு சொல்லலாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிடிவாதமான ஒரு தனத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது முடியாமல் மேலும் மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்க அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக மனதளவில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ராகுவுடைய அமைப்பானது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது மாதிரியான எந்த பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கணுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் ஜனவரி 1 முதல் 15ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் சூழலானது இருக்க போகிறது. இந்த 15 நாட்கள் பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் பிறகு ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதாவது எல்லா கிரகங்களுமே 5ஆம் இடத்துல இருக்கும்போது பண வரவானது இரட்டிப்பாக உயரக்கூடிய அளவுக்கு சூழலானது அம்சமாக அமைஞ்சிருக்குங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை காட்டிலும் ஓரளவுக்கு நல்ல கூடுதலான பணமே கைக்கு வந்து சேரப்போகிறது. செய்கின்ற வேலை தொழில்களில் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கும் சூழ்நிலைகளானது திருப்திகரமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்மராசி
நேயர்களுக்கு இது போன்ற சுச்சுவேஷனில் தான் இருந்து கொண்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய குடும்பங்களில் எந்தவித சண்டை சச்சரவுகளும் வராமல் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த அமாவாசை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்யணுங்க. எனவே உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய படம் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் பூக்களால் பார்த்தீங்கன்னா மாலை கட்டி அணிவித்திடுங்க. பிறகு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி வைத்து மனதார வழிபாடுகள் செய்துக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுடு சாதத்தை செஞ்சு அதில் நீங்கள் கருப்பு எல்லை கலந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு போய் அதை நம்ம காகத்திற்கு வைக்க வேண்டுங்க. இது நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் சுத்தபத்தமாக எச்சுப்படாமல் சமைப்போமோ அதே போல தான் இந்த சாதத்தையுமே சமைச்சு அதில் நம்ம கருப்பு எல்லை கலந்து அதை நம்ம காகத்திற்கு வச்சுட்டு வர வேண்டுங்க. காகத்திற்கு வச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டிலேயே நீங்கள் கை வைக்கணும். ஸோ இப்படி நீங்கள் தொடர்ந்து அமாவாசை போன்ற நாட்களில் இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைய ஆரம்பிக்குங்க. அதாவது பித்ரு தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டு இருக்க கொடுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே குடும்பத்துக்குள்ளே வருவது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறிவிடுங்க. எதற்கெடுத்தாலும் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகளாகவே இருக்குங்க. அதே போல் ஒரு சின்ன விஷயத்தை கூட பார்த்திங்கன்னா நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு அதில் 2 எக்ஸ்ட்ராவான பிரச்சனைகளானது வரக்கூடுங்க. வீட்டில் சுபகாரியமானது நடக்காமல் இருக்கக்கூடும். நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்களும் நடக்காமல் இருக்குங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பித்ரு தோஷம் தான். ஸோ அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு பரிகாரம்னு கேட்டிங்கன்னா அது இந்த காக்கைக்கு அமாவாசை போன்ற நாட்களில் எள்ளு கலந்த சாதத்தை வச்சுட்டு வருவது தான். காரணம் என்னன்னா அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய பூலோகத்திற்கு அதாவது யமலோகத்தில் இருந்து நம்மளை பார்ப்பதற்காக நம்முடைய பூலோகத்திற்கு வருவதாக ஐதீகங்க. ஸோ அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? இதை நம்ம செய்யாமல் விடும்போது தான் அவங்களுடைய மனமானது ரொம்பவே கஷ்டப்படும் போது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு அது பித்ரு தோஷமாக மாறுகிறது. எனவே நம்ம இப்படி தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய பித்ரு தோஷத்தை போக்கிக் கொண்டு முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைச்சவை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளமாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கையும் ஏற்றி வைங்க. ஸோ இவ்வளோதாங்க. இந்த 2 விஷயங்களை நீங்கள் சரியாக முறைப்படி செஞ்சுட்டு வந்தாவே போதுங்க. எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. 5ஆம் இடத்துல செவ்வாய், குரு, சுக்கிரன், புதன், சூரியன் என 5 கிரகங்களானது அமைஞ்சிருக்குங்க. 1 ரூபாய்க்கு வாங்கிய பொருள் 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யக்கூடிய யோகமுமே இப்போது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கடன், வியாதி, கஷ்டம் போன்றவை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும் காலகட்டமாக இப்போது அமைஞ்சிருக்குங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து பொறுமையாக அனுசரணையாக நடந்துக்கோங்க. இப்போது நமக்கு நிலைமையானது சாதகமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வம்பு வழக்குகளானது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது எல்லா விதத்திலையுமே நல்லது. இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது. சிறை செல்லக்கூடிய வாய்ப்புமே உள்ளது என்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன தகராறில் போய் அதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சிறைக்கு போக வேண்டிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் என்பதால் இது போன்ற விஷயங்களில் இன்னுமே கூடுதல் பொறுப்புடனும் ஜாக்கிரதையுடனும் சிம்மராசி நேயர்கள் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. அதே போல் எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வம்பு வழக்குகளானது தேடி வரக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சட்டத்திற்கு புறம்பான அதாவது இல்லீகலான சில விஷயங்களை செஞ்சு அதன் மூலமாக பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க என்பதால் முடிஞ்ச அளவுக்கு எந்தவித விஷயங்கள் செய்வதாக இருந்தாலுமே லீகலாக செஞ்சுட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அரசு சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அடிதடி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளானது சிம்மராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு என்பதால் நீங்கள் தான் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்துக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.
அதாவது எந்த அளவுக்கு கவனத்தோடு நடந்துக்கிறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஒவ்வொரு விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்துக்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட யாராவது வாலண்டியாக வந்து சண்டை போட்டாலுமே இந்த நேர காலத்தில் நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனி கொடுக்காதீங்க. அதாவது நீங்களும் அவங்க செய்கிறதுக்கு ஏற்ப ஏட்டிக்கு போட்டியாக நீங்களும் ஒரு சில செயல்களை செய்யாதீங்க. ஏன்னா இந்த நேர காலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவிற்கு பல வம்பு வழக்குகள் ஏற்படாமல் நம்மளால் பார்த்து கொள்ள முடியுங்க. தேவையில்லாமல் அவசரப்பட்டு கோபப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை விடும்போது அது உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகராறாக மாறிவிடும் என்பதால் கூடுதல் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய சூழலானது ஏற்பட போகிறது. மனைவியிடம் கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது எல்லா விதத்திலையுமே நல்லதுங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். மேலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக போயிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளானது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது இருக்க கொடுங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க கிட்ட சண்டை போடாமலும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இல்லை என்றால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபத்தை குறைத்து கொண்டாலேயே முக்காவாசி பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். மற்றபடிக்கு பெருசாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க. ஸோ சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தோடு இருங்க. யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இல்லைன்னா தேவையில்லாத கோர்ட்டு வழக்கு வாய்தான்னு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் மாட்டிப்பீங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.